தமிழக வெற்றி கழகம் டிவிகே இப்படின்ற இந்த கட்சியுடைய தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போ ஜூன் 22 பிறந்த நாள் வந்துச்சு. இவருடைய இந்த 50வது பிறந்த நாளுக்கு பல பேர் பாராட்டுகள் தெரிவிச்சிருப்பாங்க. சார் சூப்பராக நீங்கள் இத்தனை நாளாக வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க சார், வெரி குட் சார், வாழ்த்துக்கள் சார், இதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் போகணும் சார் பல தூரம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அப்படி இப்படின்லாம் பாராட்டியிருப்பாங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பொதுவாக எந்த ஒரு செலிபிரிட்டி, அதாவது வந்து அது ஒரு நடிகராக இருக்கட்டும், இல்லை வந்து நடிகையாக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், இல்லை யாராவனாக இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியா உருப்பட அப்படியே வந்து குவியும். அவங்கள பேரை வச்சு ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நடக்கிறதெல்லாம் உறுதி தான். ஆனால் இப்போ மக்கள் பணியில் இறங்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கா அப்படின்னா, இந்த முறை அவருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லாமே அரசியல் ரீதியான வாழ்த்துக்களாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த முறை தான் இவர் இதை வெளியே சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், தமிழக வெற்றி கழகத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது டிவிகே விஜய் ஹெட் குவார்ட்டர்ஸ் HQ அப்படின்னு இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து விஜய் அவர்கள் சார்பில் ஒரு பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது வந்து 2 பக்கங்களை கொண்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இவங்களாம் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் கட்சிகள் இவ்வளவு பேர், இத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திடீர்னு இத்தனை வருஷமாக எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதவங்கன்னா இப்போ ஏன் சொல்கிறாங்க? இதில் சில பேர்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்களாம் ஏன் குறிப்பிட்டு இப்போ சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் அரசியலுக்குள்ள வந்துட்டனால ஒருவேளை விஜயுடைய கட்சி என் பக்கம் வந்துருமோ, என்னோட பக்கம் வந்துருமோ, நம்ம அவங்கள பக்கம் அப்படி இழுத்துக்கலாமா அப்படின்னு பல பேர் வந்து பிளான் போடுறாங்க இல்லையா? அதை லைட்டாக அவங்களுக்குலாம் தெரிவிக்கிற மக்களை பார்த்துக்குங்க அப்படிங்கிற வகையில் தான் கிட்டத்தட்ட இதை வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு என்னமோ தோணுது. இதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, எனது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டு யார் யார் அப்படின்ற பெயர்களெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதில் சீமானுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இடம் கொடுத்ததுங்கிறது வந்து எல்லாராலையுமே இப்போ பேசப்பட்டுட்டு வருது. எனது பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடக தளங்கள் வாயில்களாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்ச இவருக்கு குறிப்பாக அப்படின்னு போட்டு இங்கேருந்து தான் யார் யாருங்கிற பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் சில பேர்லாம் வந்துட்டு ஓஹோ இவங்கெல்லாம் வந்து லைட்டாக ஒரு இதை போட்டு பார்க்குறாங்க, ஒரு விஜய்க்கு ஒரு விஷயம் போட்டு வைப்போம், பர்த்டே விஷ் நாளை பின்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பண்ணுறாங்களப்பா அப்படின்னு நமக்கு அதுலேயும் யோசிக்க தோணுது. யார் யாருன்னு பார்க்கலாம். இதில் சில பேர் வந்து முன்னாடிலேருந்தே இவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. குறிப்பாக புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா குறிப்பு அப்படின்றத தாண்டி நான் என்னென்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கவனிங்க, ஸ்க்ரீன்லையும் பாருங்கள். குறிப்பாக புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம். எல்லாத்தையுமே ஒரு மதிப்பிற்குரியவோ போட்டார், மாண்புமிகுவோ போட்டார், போட வேண்டியவங்களுக்கு ரைட்டு, ஓகே. அடுத்தது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் மதிப்பிற்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு செந்தமிழன் சீமான் அப்படின்னு அவரை குறிப்பிட்டிருக்கார். மற்றவங்களுக்குலாம் இந்த அடைமொழியோ அவங்க பேருக்கு முன்னாடி கூடிய இந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகளை எக்ஸ்ட்ராவாக போட்டு அவங்கள வந்து இன்னும் மதிப்பிற்குரிய அப்படின்றதெல்லாம் செய்யலை. ஆனால் இவங்களுக்கு மட்டும், அதாவது நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு செந்தமிழன் சீமான் அப்படின்னு போடுறார். இதுவே வந்து என்ன இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா, கொஞ்சம் விட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படி நம்ம யோசிக்க வைக்குது. ஏற்கனவே இவங்க பேசிட்டு இருக்கிறது இப்படிலாம் பார்க்கும்போது அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றிணைகிறது வந்து உண்மைதான் போலையே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு தொல் திருமாவளவன், இவருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டிருக்காரு. ஆனால் இங்கே பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரியன் தான் செந்தமிழன் சீமான். இங்கே இவருக்கு வந்து தொல் திருமாவளவனுக்கு அன்பிற்கும் மதிப்பிற்கும், இங்கே வந்து அன்பு தான், அங்கே பாசமே வந்துருச்சு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய, இவங்களுக்குலாம் மதிப்பிற்குரியதான். இந்த 3 பேருக்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை வருது. யாருக்குன்னா சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும்.
அதில் 2 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தொல் திருமாவளவனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய. ஆனால் நம்ம தலைவன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய. அவருக்கு மட்டும் ஒரு தனித்தன்மையான ஒரு இது அவருக்கு மட்டும் போட்டாச்சு. அடுத்த டிடிவி தினகரன், மக்கள் நீதி மைய தலைவர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கமலஹாசன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜான் பாண்டியன், அப்புறம் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு நெல்லை முபாரக், சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மதிப்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை, இவங்க எல்லாரையும் போட்டாச்சு. இன்னும் டிஎம்கேலேருந்து இவருக்கு விஷ் வரல. இல்லை, இவர் அதை மென்ஷன் பண்ணல. இது எப்படியா வேணாலும் இருக்கலாம். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு எஸ் திருநாவுக்கரசர், முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு சி விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி வானதி சீனிவாசன், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி தாரகை கத்பட், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ஓபி ரவீந்திரநாத் மற்றும் என்றும் எனது நெஞ்சிற்கினிய காவல்துறை சார்ந்த அனைத்து ஆளுமைகள், வழிகாட்டிகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ஊடக நிறுவனங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள், என் நெஞ்சில் குடியிருக்கும் கழகத் தோழர்கள், உலகெங்கும் உள்ள என் உயிரினும் மேலான கோடான கோடி சொந்தங்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன் அப்படின்னு சொல்லி போட்டாப்ல. இப்போது இதில் என்னென்ன மாற்றங்கள் புதுசாக ஏற்பட்டிருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அதாவது நெஞ்சிற்கினிய காவல்துறை சார்ந்த அனைத்து ஆளுமைகள்னு சொல்லி காவல்துறையில் மிகப்பெரிய பொசிஷனில் கூடிய யாரெல்லாம் அவருக்கு இது பண்ணியிருக்காங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வழிகாட்டிகளாக யார் இருக்கிறாங்களோ அதையும் வழிகாட்டிகள், நண்பர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டு ஊடக நிறுவனங்கள்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் பக்கத்தில் என்ன போடுறாங்கன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிக பெருமக்களே, நண்பிகளே, நண்பர்களே சினிமாக்காகவும் இப்போ நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே அப்படிங்கிறத அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் இங்கே. ஓஹோ அப்படிங்கிறத நம்ம கரெக்டான இடத்துல கவனிச்சாகணும். கழக தோழர்கள் அப்படின்னு போட்டார் தொண்டர்களை. வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள், என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்கள். அப்புறம் பக்கத்தில் புதுசாக ஒரு லைன் சேர்ந்துருக்கு, உலகெங்கும் உள்ள என் உயிரினும் மேலான கோடான கோடி சொந்தங்கள். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஆட் ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, திமுகவை சார்ந்த யாருமே இப்போ ரீசெண்டாக இவர் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால இவர் நிறைய எல்லாரையுமே டேரெக்டாக ட்வீட்லாம் போட்டு இது பண்ணார். அதனால் இவருக்கு நம்ம இனிமேல் விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரும் பர்த்டேக்கு விஷ் பண்ணலையா, இல்லை அவங்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாலுமே கூட அதில் யாரையுமே நான் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க இங்கே அப்படின்னு சொல்லி வேணும்னே திமுகவை விட்டுட்டு மற்ற எல்லா கட்சிகளுடைய யாரெல்லாம் விஷ் பண்ணாங்களோ அவங்க பேரெல்லாம் இவர் இன்வால்வ் பண்ணியிருக்காராங்கிறத நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஆளா, அப்படியே பண்ணாலும் அதில் என்ன மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைச்சிட போகுது அவருக்கு அப்படின்றத நம்ம இதை யோசிக்கணும். ஆனால் முதல் காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது அவங்க யாருமே விஷ் பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் நேரடியாகவே இப்போ மோதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத வேணும்னே இவர் ரொம்ப தெளிவாக தான் கரெக்டாக பிளான் பண்ணி இவங்கெல்லாம் எனக்கு விஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இவர் இப்போ மக்களுக்கு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அரசியல் விஷயங்களை கரெக்டாக கையாளுறாரு, எப்படி ஒரு நேக்காக ஒரு ட்வீட்டை போட்டுக்காது பாருங்கள். இப்போ இவங்க பேரெல்லாம் இவங்களாம் எனக்கு விஷயம் பண்ணாங்க, இவர் மட்டும் தான் விஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத லைட்டாக சொல்லியும் சொல்லாமல் அப்படி அழகாக இப்போ இதில் கன்வே பண்ணியிருக்காரு. இது மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் ரொம்ப ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் கட்சி தலைவராகவும் விஜய் அவர்கள் வருவார், எந்த அளவுக்கு அவருடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உதவும். ஓகே, நான் இத்தனை நாளாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தேன் ஐயா, நான் இத்தனை நாளாக உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இவர் எந்த அளவுக்கு விஷயங்களை கரைச்சி குடிச்சு கரெக்டாக இங்கே செயல்படுவார்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். அது ஓகே பாய்.